ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாதம் 3,00,000க்கு மேலே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதே நேரத்தில் அது ஒரே ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கணும், வேலை ரொம்ப ஈஸியாக முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம தண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை பேக் பண்ணுறதுக்கு நம்ம சாதாரணமாக பெட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக ஆஃபீஸோ ஸ்கூலோ எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த பெட் பாட்டில்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பெட் பாட்டில்ஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து பேக் பண்ணலாம், ஆயில்ஸ் பேக் பண்ணலாம், ஜூஸ், சாஸ், இந்த மாதிரி பிக்கிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கூட பேக் பண்ண முடியும். மினரல் வாட்டரை பேக் பண்ண முடியும். அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அப்போ இதுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன ரா மெட்டீரியல் வேணும், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ட்ராபேக் இருக்குது, எல்லா விஷயங்களும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெட் பாட்டில்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தான் வேணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட் ப்ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா அந்த பொருள் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. சென்னையில் நீங்கள் பாரிஸில் கூட வாங்கிக்கலாம், இல்லை இந்தியா மார்ட், ட்ரேட் இந்தியா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேயும் உங்களுக்கு இது கிடைக்கிது. இது ஒரு கிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபாயிலேருந்து உங்களுக்கு நல்ல ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ரொம்ப அது கீழே 65, 90 அப்படின்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 110 ரூபாயிலேருந்து நீங்கள் வாங்கும்போது இது ஒரு நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கிது. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்கும். ஒயிட் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், கலர்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஆயிலுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவே வந்து மினரல் வாட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெட் பாட்டில்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெட் ப்ரிஃபார்மை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த பெட் ப்ரிஃபார்மை நம்ம தயாரிக்கவும் முடியும். ஆனால் அதுக்கு ஒரு தனியாக ஒரு மிஷினரி வேணும், அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது. அதுலேருந்து இந்த ப்ரிஃபார்ம் என்ன செய்வாங்க, தயாரிப்பாங்க. நிறைய இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியிலலாம் அந்த கெமிக்கலை வாங்கி அதுலேருந்து இந்த பெட் ப்ரிஃபார்ம் தயார் பண்ணி அதுலேருந்து பெட் பாட்டிலை தயார் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது பெட் ப்ரிஃபார்ம்லேருந்து எப்படி பெட் பாட்டில் தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பெட் ப்ரிஃபார்மை நம்ம இதில் செட் பண்ணுறோம். செட் பண்ணால் இது கொஞ்சம் ஹீட் ஆகி உள்ளே போய் திரும்ப வெளியில் வரும். அந்த மாதிரி வரதை எடுத்து நம்ம ஒரு கம்ப்ரஸர் மிஷின், இது ப்ளோயிங் மிஷின் கூட சொல்லுவாங்க, அதில் வந்து நமக்கு இந்த சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ப்ரிஃபார்ம் என்ன செய்யும், அப்படியே பெருசாக வாட்டர் பாட்டில் சைஸுக்கு உங்களுக்கு பெருசாகி கிடைக்கும். இதுக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணோடனே கம்ப்ரஸ் ஆகி ப்ளோ ஆகி நமக்கு வாட்டர் பாட்டில் கிடைக்கிது. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. மேனுஃபேக்சரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மேனுஃபேக்சரிங். இதில் டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணுறதுக்கு இந்த மிஷினில் ஆப்ஷன் இருக்குது. மிஷின் வாங்குகிற இடத்துலையே அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதை தவிர நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மோல்டு அப்படிங்கிறது நம்ம எத்தனை மோல்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஒரு 4 மோல்டு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம பெட் பாட்டில் வாங்கினதுக்கப்புறம் அதை நம்ம பேக் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதான். இதுக்கு நம்ம இந்த கார்டன் பாக்ஸஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான மிஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினுக்கும் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 5 லட்சத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்குது, 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்தில் ஆரம்பித்து 20 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. சாதாரணமாக 20 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படிங்கும்போது எல்லாமே இதில் A to Z எல்லா விஷயங்களும் இருக்கும். உங்களுக்கு மேனுவலாக உங்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்பட மாட்டாங்க. எல்லா வேலையும் அதுவே முடிஞ்சிடும். பேக்கிங் செக்ஷன் வரைக்கும் எல்லாமே முடிகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 20 லட்ச ரூபா உங்களுக்கு மிஷின்ஸ் வரும். இந்த மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மார்ட், ட்ரேட் இந்தியா, இந்த மாதிரி வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு ஹோல்சேலர் அட்ரஸ் எடுத்து ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நேராக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ மோல்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா நீங்கள் வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டில் தயாரிக்கலாம், 1 லிட்டர் பாட்டில், 500 ml பாட்டில், 300 ml பாட்டில். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோல்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும், வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? மிஷின் வாங்குகிற இடத்துலையே இந்த மோல்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஷினரி தனியாகவும் மோல்டு தனியாகவும் ரேட் பண்ணுற இடம் தான் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த தொழிலுக்கான இடவசதி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ரொம்ப சின்ன இடம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மிஷின் கொண்டு வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால ஒரு 800லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாங்கிறது இந்த தொழிலுக்கு அவசியமாகுது.
இப்போ லைசன்ஸ் என்ன வேணும்? எப்போவுமே சரி இந்த மாதிரியான தயாரிப்பு தொழிலாக இருந்தால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேட் லைசன்ஸ் எடுத்துக்கணும். ஃபயர் அண்ட் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான லைசன்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி தயாரிப்பு தொழிலில் இறங்க முடியும். ஓகேங்களா? இதையெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு லோன் போடுறதா இருந்தால் கூட என்ன செய்ய முடியும்? லோன் போட முடியும். அதே மாதிரி இந்த மாதிரியான பெட் பாட்டில்ஸை நம்ம தயாரித்து விற்கும்போது எத்தனை எம்எல்ஓ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வேரியேஷன் உங்களுக்கு இருக்குது. ஒரு பீஸ் வந்து 2 ரூபாய்க்கு கிடைக்குது, ஒரு பீஸ் 8 ரூபாய் கிடைக்குது, ஒரு பீஸ் வந்து 14 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்கள் என்ன மாதிரியான பெட் பாட்டில் மேக் பண்ணுறீங்க? ஜூஸுக்கா, ஆயிலுக்கா, இல்லை ஒயினுக்கா, இல்லை மினரல் வாட்டருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ரேட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன கொள்ளளவு இருக்கோ, அதாவது எத்தனை லிட்டர் பாட்டில், அதை பொறுத்தும் இதோட ரேட் வேரியேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நான் காமிச்சிருக்கேன். ரீட்டைல் ப்ரைஸில் காமிக்கவே இல்லை. ஏன்னா தயாரிப்பு தொழில் அப்படிங்கும்போது நம்ம ஹோல்சேலில் தான் அதை சேல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ரீட்டைலுங்கிறது 2ஆம் பட்சமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும்தான் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை விட அதிகமாக இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த பெட் பாட்டில் தயாரிப்பில் முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ப்ரிஃபார்ம் அது வந்து 1 கிலோ நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அதில் எத்தனை பாட்டில் மேக் பண்ண முடியும்? நீங்கள் 2 லிட்டர் பாட்டில் தயாரிக்கிறீங்க அப்படின்னா 30 பாட்டில் மேக் பண்ண முடியும். அதுவே 1 லிட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா 50 பாட்டில்ஸ் வரைக்கும் தயார் பண்ண முடியும். 500 ml அதாவது அரை லிட்டர் பாட்டில் வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா 70லேருந்து 75 பாட்டில் தயாரிக்க முடியும். 300 ml நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா 100லேருந்து 110 பாட்டில் வரைக்கும் என்ன செய்ய முடியும்? தயாரிக்க முடியும். 1 லிட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏன்னாக்கா நம்ம 3-4 விதமான பாட்டிலுக்கும் தனித்தனியாக ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்க்குறது கஷ்டம். அதனால் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் 1 லிட்டர் பாட்டிலை வந்து எடுத்திருக்கேன். ஒரு கிலோ நீங்கள் வந்து அந்த பெட் பெர்ஃபார்ம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 50 1 லிட்டர் பாட்டில்கள் நீங்கள் மேக் பண்ண முடியும். அப்போ 100 கிலோ நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது 5000 பாட்டில்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். 1 கேஜி பெட் ப்ரிஃபார்ம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 110 ரூபாய். ஓகேங்களா? அதுவே 100 கேஜி பெட் ப்ரிஃபார்ம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது 11,000 ரூபாய் உங்களுக்கு இதனால் செலவாகும். ஓகேங்களா? அப்போ ரா மெட்டீரியல் நம்ம 11,000க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ப்ரொடக்ஷன் ஃபார் 1 பாட்டில், ஒரு பாட்டில் தயாரிக்கிறது நமக்கு எவ்வளோ செலவாகுது? இப்போ 11,000க்கு வாங்குகிறோம், நம்ம 5000 பாட்டில் தயாரிக்கிறோம். அப்போ ஒரு பாட்டில் நம்ம தயாரிக்கிறதுக்கு ₹2.20 நமக்கு செலவாகும். இப்போ ஒரு பாட்டிலோட செலவு ₹2.20. எலக்ட்ரிசிட்டி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பைசா ஒரு பாட்டிலுக்குன்னு நம்ம கணக்கு வச்சா கூட ஒரு பாட்டில் தயாரிக்க நமக்கு ₹2.50 செலவாகும். இது 1 லிட்டர் பாட்டிலுக்கு தான். இதே நீங்கள் வந்து 300 mlலாம் தயாரிக்கிறீங்க, ஒரு 500 ml தயாரிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு பாட்டிலுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இவ்வளோ வராது. ₹1.50லேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அந்த 500 ml பாட்டிலெல்லாம் நீங்கள் தயார் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ தயாராகும் அப்படிங்கிறத நீங்களே வந்து என்ன செஞ்சுக்கலாம்? கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம தயாரித்த இந்த 1 லிட்டர் பாட்டிலில் நம்ம வந்து பல்காக நம்ம ஹோல்சேலாக நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ₹4.50க்கும் சேல் பண்ணுறாங்க, ₹3.50க்கும் சேல் பண்ணுறாங்க. இதே நீங்கள் மற்றபடி வேறு இதுக்கு அதாவது ஜூஸ் பாட்டிலோ ஒயின் பாட்டிலோ போனாக்கா இன்னும் இதோட காஸ்ட் வந்து அதிகமாகுது. நான் ஒரு மினரல் வாட்டருக்கான அந்த பாட்டிலை மட்டும் வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு பாட்டில் செல்லிங் காஸ்ட் அப்படிங்கிறது ₹3,000 இல்லைன்னா ₹4,000. அதுவே ஒரு பாட்டில் நம்ம மேக் பண்ணுறதுக்கு ₹2.50 நமக்கு செலவாகுது. அப்போ ஒரு பீஸுக்கான ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 இருக்கும், இல்லைன்னா ₹2 இருக்கும். அதாவது ₹4,000 விற்றீங்கன்னா உங்களுக்கு ₹2 நிற்கும், ₹3,000 விற்றீங்கன்னா ₹1 நிற்கும். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி சேல் பண்ணும்போது ரொம்ப நம்ம வந்து காம்படிட்டர்கிட்ட நம்ம அவங்கள ஜெயிச்சு நம்ம வரணும் அப்படிங்கும்போது நம்ம ப்ராஃபிட்டை ரொம்ப கம்மியாக வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு நல்லா சேல் ஆகும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிஸ்னஸ் வர எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ப்ராஃபிட் வைக்கிறது அப்படிங்கும்போது நம்ம மார்ஜின் போக நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு 5000 பீஸ் நீங்கள் வந்து தயாரிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த 5000 பீஸுக்கு உங்களுக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹1 லாபம் வச்சு கொடுத்தீங்கன்னா ₹5,000, அதுவே ₹2 லாபம் வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ₹10,000 என்ன செய்யலாம்? ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5000 பீஸ் தயாரிக்கிறீங்க, அதை நீங்கள் சேல் பண்ணிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹10,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணும்போது
உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மினிமம் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதை அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த விலைகளை மாற்றி நீங்கள் போய் மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சேலை இன்க்ரீஸ் பண்ணும்போது இதில் ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாகவும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இப்போ ஏற்கனவே சொல்லியாச்சு இது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு. அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போயிட்டு என்ன செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு வாட்டர் பிளான்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட போய் மினரல் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெட் பாட்டில்ஸ் வேணுமான்னு நம்ம கேட்கலாம். அதே நேரத்தில் ஒயின் வந்து தயாரிக்கிற இடத்துல கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் ஜூஸ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் கேட்கலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போய் என்ன செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, இந்தியா மார்ட்டோ இந்த மாதிரி வெப்சைட்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். ஆஃப்லைனை விட இப்போ ஆன்லைன் சேல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ புதுசாக பிஸ்னஸ் வர்றவங்க எல்லாமே இந்த தளங்களை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.